வெல்கம் டு ஸ்ரீராம்ஷன் ஃபிசிக்ஸ் பைலட். இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கக்கூடியது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 2020-24. எக்ஸாம்பிள் 7.4 கேட்டிருக்காங்க. A metal cube of side 0.2 meter 20 meter 0.20 meter is subjected to a shearing force of 4000 Newton. The top surface is displaced through 0.50 centimeter with respect to the bottom. Calculate the shear modulus of elasticity of the metal. அதுக்கான சொல்யூஷன் இதில் என்னென்ன கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L = 0.20 மீட்டர், எஃப் வந்து 4000 நியூட்டன், எக்ஸ் வந்து 0.50 சென்டிமீட்டர், அதை மீட்டராக மாற்றிருக்காங்க 0.005 மீட்டர். அண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா L ஸ்கொயர்டு will be equal to 0.04 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுக்கான ஃபார்முலா NR will be equal to F/A into L/x, which is equal to அந்த வேல்யூ சொல்ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். So 4000 by 0.04 into 0.20 by 0.005. இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you will get the answer as 4 into 10 power 6 Newton per meter square. Next problem, example 8.24. So during a cyclic process, a heat engine absorbs 500 joule of heat from a hot reservoir, does work and ejects an amount of heat 300 joule into the surroundings, அது cold reservoir. Calculate the efficiency of the heat engine. அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா efficiency of heat engine is given by eta will be equal to 1 minus QL by QH. ஸோ அப்போ eta that is n will be equal to 1 minus 300 by 500. அது given டேட்டாவில் கொடுத்துருக்கக்கூடியது, which is equal to 1 minus 300 by 500 கேன்சல் பண்ணும்போது 3 by 5. ஸோ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.6 அப்படின்னு வரும், 3 by 5. அது ஈட்டா வில் பி ஈக்குவல் டு 1 minus 0.6 which is equal to 0.4. இந்த 0.4 அப்படிங்கிறது the heat engine has a 40% efficiency, implying that this heat engine converts only 40% of the input heat into work. இதேமாதிரி இன்னொரு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து வேல்யூஸ் வந்து மாற்றிருப்பாங்க. இந்த 500 ஜூல் 300 ஜூல் அப்படிங்கிறத 600 ஜூல் 200 ஜூல் அப்படிங்கிறத மாற்றிருப்பாங்க. அதுக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 67% அதுமாதிரி வரும். அது ரிமைனிங் ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா a fly wheel rotates with a uniform angular acceleration. If its angular acceleration that is velocity increases from 20 pi radian per second to 40 pi radian per second in 10 seconds. Find the number of rotations கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா ஆங்குலர் ரொட்டேஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். தட் இட்ஸ் ஆல்ஃபா வில் பி ஈக்குவல் டு ஒமேகா எஃப் மைனஸ் ஒமேகா ஐ பை டி. ஒமேகா எஃப் அப்படிங்கிறது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஒமேகா ஐ அப்படிங்கிறது இனிஷியல். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில். ஸோ 40 பை மைனஸ் 20 பை பை 10 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 பை ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்தது தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் ஹாஃப் டு டி ஸ்கொயர். ஸோ தீட்டா வில் பி ஈக்குவல் டு ஒமேகாவுக்கு பதில் 20 பை அண்ட் டைம் தட் இஸ் 10. ஸோ 20 பை இன்ட்டு 10 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு டி ஸ்கொயர்னு சொல்லும்போது 2 பை இன்ட்டு டி ஸ்கொயர்டு. டி ஸ்கொயர்டு வில் பி ஈக்குவல் டு 100. இங்கே மேலே இருக்கக்கூடிய தீட்டாவுடைய ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா டி ப்ளஸ் 1/2 ஒமேகா டி ஆல்ஃபா டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். நம்ம ஆல்ஃபாங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 பை அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணும்போது தீட்டா வில் பி ஈக்குவல் டு 20 பை இன்ட்டு 10 அப்படின்னா 200 பை ப்ளஸ் 200 பை 2 அப்படின்னு வரும். 200 பை பை 2, 200 by 2 கேன்சல் பண்ணணும் 100 பை. ஸோ 200 பை ப்ளஸ் 100 பை வில் பி ஈக்குவல் டு 300 பை. அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தீட்டா பை ஒமேகா தட் இஸ் 2 பை. ஸோ அப்போ 300 பை பை 2 பை, பை பை கேன்சல் ஆயிரும். 300 by 2ங்கும் போது 150 ரொட்டேஷன். அடுத்த ப்ராப்ளம், a car takes a turn with velocity 50 meter per second on a circular road of radius of curvature 10 meter. Calculate the centrifugal force experienced by a person of a mass 60 kg inside the car. இப்போ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ F = mv ஸ்கொயர் பை ஆர். அந்த ஃபார்முலாஸில் வெலாசிட்டியோட வேல்யூ, ரேடியஸ் அண்ட் மாஸ் இது ஃபுல்லாகவே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா யூ வில் கெட் தி ஆன்சர் as F will be equal to 15,000 Newton. At the example 2.36, a train was moving at the rate of 54 km per hour when brakes were applied. It came to rest within a distance of 225 meter. Calculate the retardation produced in the train. எப்போதுமே ப்ராப்ளம்ஸில் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மீட்டருக்கு நம்ம மாற்றுறோம், சென்டிமீட்டரான மீட்டரில் மாற்றுவோம். ஹவர் அப்படிங்கிறது செகண்ட்ஸில் மாற்றுவாங்க.
சரிங்களா? அப்போ தி ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் v அப்படிங்கிறது 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் u will be equal to 54 into 5/18, அதாவது மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிருக்காங்க. கிலோமீட்டரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிருக்காங்க, which is equal to 15 மீட்டர் பெர் செகண்ட். இங்கே எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸு 225 மீட்டர். அப்போ ரிட்டார்டேஷன் இஸ் ஆல்வேஸ் against தி வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள். ஸோ v ஸ்கொயர் will be equal to u ஸ்கொயர் minus 2as. இது லீனியர் மோஷன்ஸோடைய ஃபைனல் ஈக்குவேஷன். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2as. இப்போ 0 பி ஸ்கொயர் ஃபைனல் வந்து நம்ம 0, அதனால் 0 வில் பி ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு 225. சரிங்களா? 15 ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே 225, இங்கே 2a இன்ட்டு 225ங்கிறது நம்ம ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு 225ங்கிறது 450. ஸோ 450a வில் பி ஈக்குவல் டு 225. அப்போ a equal to 225/450 meter per second square, which is equal to 0.5 meter per second square. அப்போ ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அல்லது டிசலரேஷன் நம்ம சொல்லக்கூடியது, which will be equal to 0.5 meter per second square. At the example 9.3, so 10 particles are moving at the speed of 2, 3, 4 and 5, 5, 5, 6, 6, 7 and 9 meter per second. Calculate the RMS speed, average speed and most probable speed கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்பொழுது வி ஆவரேஜ், அதாவது வி பவர் வி பார் விச் இஸ் ஈக்குவல் டு எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி அதோடைய டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னா 10 வேல்யூஸ் இருக்குது. அப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் ஆட் பண்ணி டிவைடட் பை 10 விச் இஸ் ஈக்குவல் டு 5.2 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி இப்போ ஆர்எம்எஸ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேல்குலேட் த மீன் ஸ்கொயர் ஸ்பீடு வி ஸ்கொயர்டு. அப்போ வி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வேல்யூஸோட ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அதோடைய சம்ஸ் எல்லாமே டிவைட் பை 10 அப்படின்னு சொல்லும்போது இதோடைய வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா 30.6 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அப்போ ஆர்எம்எஸ் ஸ்பீடு விஆர்எம்எஸ் வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர்டு, அதாவது மீன் ஸ்கொயர் ஸ்பீடோடைய ஸ்கொயர் ரூட். அப்போ மேலே இருக்கிற இந்த 30.6 வேல்யூஸை ஸ்கொயர் ரூட்டை எடுத்திங்க அப்படின்னா 5.53 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆவரேஜும், அதாவது ஆர்எம்எஸ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா 5.2 அண்ட் 5.53 இது மாதிரி 5 அப்படிங்கிற வேல்யூஸில் வரதுனால த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு இஸ் 5 மீட்டர் பெர் செகண்ட் பிகாஸ் த 3 பார்ட்டிகல்ஸ் ஹாவ் தட் ஸ்பீட் ஒன்லி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 4.7 கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளில். 2 objects of masses 2 kg and 4 kg are moving with the same momentum of 20 kg meter per second. Will they have same kinetic energy? Will they have same speed? இப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா first the kinetic energy of the mass is given by kinetic energy will be equal to p squared by 2m. So for the object of mass 2 kg, kinetic energy is will be equal to அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மொமெண்டம்க்கும், அதாவது 2 into m. அப்போ 400/4 which is equal to 100 joule. For the object of mass 4 kg இருக்கக்கூடியதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 ஸ்கொயர் டிவைட் பை 2 into இந்த 4 which is equal to 400/8, அப்போ 50 joule. ஸோ இப்போ 2 kg இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி பார்த்திங்கன்னா 100 joule, 4 kg இருக்கும்பொழுது 50 joule. So note that kinetic energy 1 is not equal to kinetic energy 2. So that is even though both are having the same momentum, the kinetic energy of the both masses is not the same. So the kinetic energy of the heavier object has a lesser kinetic energy than smaller mass. So it is because the kinetic energy is inversely proportional to the mass for a given momentum. அதே மாதிரி will they have same speed அப்படின்னா as the momentum p equal to mv, the two objects will not have the same speed. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதாவது 500 and 300 ஜூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது 600 and 200 ஜூல். இதோடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 0.67, தட் இஸ் 67% எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம். The next, a mobile phone tower transmits a wave signal of a frequency 900 megahertz. Calculate the length of the wave transmitted from the mobile phone tower. ஸோ லென்த், இப்போ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த வேவ் நமக்கு தெரியும், ஜென்ரல் வேல்யூ c ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இப்போ லாம்டா ஈக்குவல் டு c ஈக்குவல் டு நியூ லாம்டான்னு சொல்லுவோம். இப்போ லாம்டா ஈக்குவல் டு நியூ பை எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ by 900 × 10⁶.
இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get the answer as 0.33 meter. Next example 2.28. Consider two trains A and B moving along parallel tracks with the same velocity in same direction. Let the velocity of each train be 50 km per hour due east. Calculate the relative velocities of the train. ஒரே டைரக்ஷன்ஸாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே வெலாசிட்டி. அப்போ அதுக்கான ஃபார்முலா, ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா VB will be equal to VB minus of VA which is equal to 50 km per hour plus minus of, ஏன்னா with the same and ஒரே டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதுக்கான பட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது -50 km per hour. அப்போ 50 minus 50 is 0. Similarly, relative velocity of A with respect to B, that is V of AB, is also 0. Thus, each train will appear to be at rest with respect to each other. Next, an electron of mass at 9 into 10 power minus 31 kilogram revolves around a nucleus in a circular orbit of radius 0.53 angstrom. What is the angular momentum கேட்டிருக்காங்க. இந்த angular momentum ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா L equal to I omega. இங்கே I அப்படிங்கிறது இனர்ஷியாவுக்கு ஃபார்முலா mr². ஒமேகாவுக்கும் ரிலேட், தட் இஸ் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஒமேகா, அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா equal to V/R. அப்போ L equal to I ஒமேகாவுக்கு பதிலாக L equal to mr² into V/R. இங்கே R and R கெட் கேன்சல் ஆயிரும். அப்போ L equal to mVR அப்படிங்கிறது another ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அப்போ M கொடுத்துருக்காங்க, V then velocity is also given and R radius is also given. அப்போ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் L will be equal to 1.06 into 10 power minus 34 kilogram meter square per second. அதாவது ஃபஸ்ட் லெசன் வந்து கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம். தட் இஸ் இன் a submarine equipped with a sonar, the time delay between the generation of a pulse and its echo after reflection from an enemy submarine is observed to be 80 seconds. If the speed of sound in water is 1460 meter per second, what is the distance of the enemy submarine? The speed of the water is given, that is 1460 meter per second. Time delay 80 seconds கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் enemy ship என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன்ஸ் பாருங்கள். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படிங்கிறது ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ ஸ்பீடும் டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1460 மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு 80 செகண்ட். இதில் செகண்ட் கேன்சல் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1,16,800 மீட்டர். இப்போ டைம் டேக்கன் இஸ் ஃபார் ஃபார்வேர்டிங் அண்ட் பேக்வேர்டிங் பாத் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 2. ஏன்னா டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் தேவை. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் enemy ship will be equal to total distance covered by 2, which is equal to 1,16,800 divided by 2 meter. அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,400 மீட்டர் ஆர் 58.4 கிலோமீட்டர். And the example 2.25. So a particle moves along the x-axis in such a way that its coordinates x varies with the time t according to the equation x will be equal to 2 minus 5t plus 60 square. What is the initial velocity of the particle கேட்டிருக்காங்க. இங்கே வெலாசிட்டி அப்படிங்கிறது dx by dt, x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ d by dt of 2 minus 5t plus 60 squared. அல்லது v equal to 2ங்கிறது கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிரும், minus 5 into t, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. அப்போ ஸோ அப்போ -5 ப்ளஸ் 60 ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 into 6 12. ஸோ 12t அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஃபார் இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கும்பொழுது டைம் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ v ஈக்குவல் டு இங்கே 12 into 0ங்கும்போது 0 ஆயிரும். ஸோ அப்போ v will be equal to -5 meter per second. So the negative sign implies that at t equal to 0, the velocity of the particle is along negative x direction. So average speed will be equal to total path length divided by total time period. Next, what are the resultants of the vector product of two given vectors given by? So இப்போ a வெக்டார் கொடுத்துருக்காங்க 4i cap minus 2j cap plus k cap. அதே மாதிரி b வெக்டார் will be equal to 5i cap plus 3j cap minus 4k cap. இதோட ஃபார்முலா வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப், அப்போ இங்கே i cap j cap k cap 4 minus 2 and 1 and 5 3 and minus 4. ஸோ இதில் ijk இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் பொழுது
So minus 4 into minus 2 equal to 8. 3 into 1 minus 1. So 8 minus 3. 8 minus 3. So I cap 8 minus 3 minus j cap minus 16 minus 5 and k cap 4 into 3 12, 5 into 2 10. So 12 plus 10. The total values நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும் பொழுது 5 I cap plus 21 j cap plus 22 k cap. At the example 8.12 கேட்டிருக்காங்க. That is a person does 30 kilojoule work on 2 kilogram of water by stirring using a paddle wheel. While stirring, around 5 kilocalorie of heat is released from water through its container to the surface and surroundings by thermal conduction and radiation. What is the change in internal energy கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே del u will be equal to q minus w. del u equal to minus of 20,920. இந்த வேல்யூஸ் இந்த q ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? 5 kilocalorie into the work done. சரிங்களா? இங்கே work done நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? that values will be 4184. So constant value. So using first law of thermodynamics, the total value del u will be equal to minus 20,920 joule minus of minus 30,000 joule. So solve பண்ணும்போது you will get the answer as 9,080 joule. Here the heat lost is less than the work done on the system. So the change in internal energy is positive. Next, suppose we go 200 km above and below the surface of the earth. What are the g values of these 2 points? சரிங்களா? in which case is the value of g small அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6371 into 10 power 3 மீட்டர். ஹைட் வந்து 200 கிலோமீட்டர். ஹைட்டும் டெப்த்தும் சேம். ஸோ வேரியேஷன் ஆஃப் ஜி உடைய ஃபார்முலா g dash will be equal to g into 1 minus d by radius of the earth, which is equal to g into 1 minus 200 into 10 power 3 by 6371 into 10 power 3. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா you will get the answer as g dash will be equal to 0.96 g gravitation of the earth. இப்போ வேரியேஷன் ஆஃப் g dash with altitude, இப்போ ஹைட்டில் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது g dash will be equal to g into 1 minus 2h by r of e. ஸோ which is equal to g அந்த வேல்யூ சொல்ல சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா g dash உடைய வேல்யூ 0.94 g. அப்போ ஆல்டிடியூட் வந்து 0.94, டெப்த் பார்த்திங்கன்னா 0.96. இப்போ இன் விச் கேஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஜி வந்து ஸ்மால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்டிடியூட். Okay, thank you students.